பாலா இயக்குன வணங்கான் திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 10ஆம் தேதி வெளியாகியிருந்தது. போட்டியா வெளியான கேம் சேஞ்சர் படத்தை விடவும் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பே கிடைச்சிருந்தது. கிட்டத்தட்ட 8 வருடங்கள் கழித்தும் ரிலீஸ் ஆன பாலாவினுடைய படம் வெற்றி அடைந்ததுனால அவரும் அவருடைய ரசிகர்களும் உச்சகட்ட மகிழ்ச்சியில இருக்காங்க. இந்த சூழல்ல படத்தினுடைய சக்சஸ் மீட் நடந்திருந்தது. இதுல பாலா, அருண் விஜய், சுரேஷ் காமாட்சி கலந்துக்கிட்டாங்க. தமிழ் சினிமாவினுடைய முக்கியமான இயக்குநர்கள்ல ஒருத்தர் பாலா. சேது படத்துல இயக்குனரா அறிமுகமாகி நந்தா, பிதாமகன், நான் கடவுள்னு வரிசையா வித்தியாசமான படங்களை கொடுத்தாரு. இதுல பிதாமகன் படத்துல நடிச்சதுக்காக விக்ரமுக்கு தேசிய விருதும் கிடைச்சது. நான் கடவுள் படத்தை இயக்குனதுக்காக பாலா தேசிய விருதும் பெற்றிருந்தார். இப்படிதான் சினிமாவில் அறிமுகமான சில படங்கள்லேயே இந்திய அளவுல கவனிக்கப்படும் இயக்குனரா மாறினாரு பாலா. அதே போலதான் பரதேசி திரைப்படமும் பெரும் கவனத்தை ஈர்த்திருந்தது. அந்த படத்தை எரியும் பனிக்காடுங்கிற புத்தகத்தை தழுவி பாலா எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு பிறகு பாலா இயக்குன அவன் இவன், தாரத்தப்பட்டை, நாச்சியார் ஆகிய 3 படங்களுமே ஈடுபடல. முக்கியமா பாலா ஒரே டெம்ப்ளேட்ல படத்தை எடுக்கிறாருங்கிற பேச்சுக்களும் பலமாவே அடிபட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம அவர் சில பிரச்சனைகளையும் சந்திச்சாரு. அதாவது அவர் தன்னுடைய மனைவி மலர விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சாரு. அடுத்ததா விக்ரமுடைய மகன் துருவ் விக்ரம வச்சு வர்மாங்கிற படத்தை இயக்கினார். அந்த படம் அர்ஜுன் ரெட்டி படத்தினுடைய ரீமேக்கா இருந்தது. பாலாவோ ரீமேக்கே செஞ்சதில்ல. ஆனா விக்ரம் கேட்டுக்கிட்டதுனால ரீமேக் செய்ய ஒத்துக்கிட்டாரு. படத்தை பார்த்த விக்ரம் இந்த படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டாம்னு சொன்னதுனால அது பாலாவுக்கு பெருத்த அவமானமா மாறிடுச்சு. இதனால அவங்களுடைய நட்பும் முறிஞ்சிருச்சு. இதையடுத்து சூர்யாவை வச்சு வணங்கான் படத்தை ஆரம்பிச்சாரு. ஆனா சில காரணங்களால சூர்யாவும் பாலாவும் அந்த படத்துல பணியாற்றவே முடியல. தொடர்ந்து அருண் விஜயை வச்சு அந்த படத்தை முடிச்ச பாலா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் செஞ்சாரு. படம் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. முக்கியமா அருண் விஜயோடைய நடிப்புக்கு அப்ளாஸும் கிடைச்சது. அதே சமயம் சூர்யா நடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோங்கிற கேள்விகளையும் ரசிகர்கள் எழுப்ப தவறவே இல்லை. இந்த நிலையில வணங்கான் படத்தினுடைய சக்சஸ் மீட் சென்னையில நடந்தது. இதுல கலந்துகிட்ட பாலா கிட்ட வணங்கான்ல சூர்யா நடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்துக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேள்வியை முன் வச்சாங்க. அதுக்கு பதிலளிச்ச பாலா, இப்பதான் வணங்கான் ஹிட் ஆகிருச்சு, மக்கள் ஹிட் செஞ்சு கொடுத்துட்டாங்கல்ல, பிறகு ஏன் இன்னொரு நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தா எப்படி இருந்துக்கிறோம்ன்ற கேள்வியெல்லாம் இப்போ எதுக்குன்னு டென்ஷன் ஆகிட்டாரு. சார், இப்போ அருண் இந்த படத்தில் சிரமப்பட்டு நடித்து படம் சக்ஸஸ் ஆகிருக்கு, பேசப்பட்டிருக்கு. இதே நிலையில் சூர்யா நடிச்சிருந்தா இன்னும் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கூடி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த படம் பெரிய ஹிட் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த படம் ஹிட் ஆயிருக்குல்ல, இன்னார் நடிச்சிருந்தா அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தா, ஷாருக் கான் நடிச்சிருந்தா, அப்படி அது எதுக்கு பேக்ல போகணும்? ஒன்ஸ் முடிஞ்சு போச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு, ஹிட் பண்ணி கொடுத்துட்டீங்க, அப்புறம் திரும்ப நம்ம ஏன் பேக்ல போய் திரும்பி பார்க்கணும்? சரி, அப்படின்னு ஒரு